வணக்கம். இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியிட்டிருக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 6 மதியம் 1:15 வெளியிட்ட வானிலை ஆய்வறிக்கை. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. மழை நிலவரம். தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. கடலோர தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் பாலக்கோடு ஏஆர்ஜி தருமபுரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம் தலா 5 சென்டிமீட்டர். தேனி மாவட்டம் சண்முகா நதி, தருமபுரி மாவட்டம் மரண்டஹள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி தலா 3 சென்டிமீட்டர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை 2 சென்டிமீட்டர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி ஏஆர்ஜி, தேனி மாவட்டம் கூடலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல் தலா 1 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூர் மாவட்டம் வேலூரில் 38.6 டிகிரி செல்சியஸ் தான் பதிவானது. நல்லா பார்த்தீங்களா? 38.6 வேலூரில் மட்டும்தான் அதிகபட்ச வெப்பநிலை. அதுவும் 38.6. 38 என்பது 100 டிகிரி, 0.6 என்பது 1 டிகிரி, 38.6 என்பது 101 டிகிரி ஃபாரன்ஹீட். 101 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் பதிவாயிருக்கு. 101 தாங்க. பார்த்தீங்கன்னா வெப்பம் தான் கோரமாக இருக்குது, ரொம்ப புழுக்கமாக இருக்குது, அசௌகரியம் ஏற்படுது, அவ்வளவுதான். அடுத்தபடியாக குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளியில் தருமபுரியில் 21.6 பதிவாயிருக்கு. தருமபுரியில் 21.6 குறைந்தபட்ச வெப்பநிலையாக பதிவாயிருக்கு. அதிகபட்ச வெப்பநிலையாக 38.6 வேலூரில் பதிவாயிருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி குறைந்துள்ளது. பார்த்தீங்களா? சராசரிக்கு குறைந்திருக்கு. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்துள்ளது. ஏனைய தமிழக, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. அடுத்தபடியாக தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழக, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 35 39 டிகிரி செல்சியஸாகவும், தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் 32 38 டிகிரியாகவும் செல்சியஸாகவும். கடலோரம் தான் வெப்பம் கூடும். இப்போ என்ன மேற்கு திசை காற்று வெப்பமடைந்து கிடைக்க வருது, வடமேற்கு காற்று வெப்பமடைந்து கிடைக்க வருது. அதனால் கடலோரம் தான் கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டத்தில் குறையாக இருக்கும். மலைப்பகுதிகளில் 23 28 டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை அளவு வேறுபாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை அளவு அப்படின்னா, இயல்பை விட மிக அதிகமாக இருந்த மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். இயல்பை விட அதிகமாக இருந்தது கன்னியாகுமரி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டம் அதிகமாக இருந்துச்சு. இயல்பை விட குறைவாக இருந்த வெப்பநிலை உள்ள மாவட்டம் பார்த்திங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், கரூர், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டங்கள்லாம் இயல்பை விட குறைவான மழை பதிவாயிருக்கு. சரி, குறைவான வெப்பம் பதிவாயிருக்கு. இயல்பை விட மிக குறைவான வெப்பம் பதிவான மாவட்டம் பார்த்திங்கன்னா கடலூர், திருவள்ளூர் மாவட்டம், புதுவை, காரைக்கால் பகுதிகளெலாம் இயல்பை விட மிக குறைவான வெப்பமும் பதிவாயிருக்கு. ஏனைய மாற்றங்களில் சராசரி வெப்பம் பதிவாயிருக்கு. அடுத்தபடியாக வரக்கூடிய அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இது இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை. தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது. இதான் சொல்றது பழக்கமாக உள்ளதுதான். அடுத்தபடியாக தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதி மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகிற 13ஆம் தேதி வாக்கில் துவங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. அந்தமான் கடற்பகுதியில் எப்போ தென்மேற்கு பருவமழை? 13ஆம் தேதி. அது இங்கே மே 31ஆம் தேதி ஆயிடும் இங்கே வர்றதுக்கு. இலங்கைக்கு 28 ஆயிடும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 13ஆம் தேதி அந்தமானில் தொடங்கி மிக மெல்ல முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இது இந்திய வானிலை ஆய்வு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வருகிற 13ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, 6ஆம் தேதி எப்படி இருக்கும் வானிலை? தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. பலத்த காற்று எவ்வளோன்னா, வழக்கமாக இந்த மழைக்கு முன் வரக்கூடிய கொஞ்சம் சூறைக்காற்று,
35லேருந்து 40 வரைக்கும் இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியே 7ஆம் தேதி நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களும், இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைப்பொழிவு ஓரிரு இடங்கள்ல தான் ஓரிரு இடங்கள்ல பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடி 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியும் ஓரிரு இடங்கள்ல புதுச்சேரி, காரைக்கால், தமிழ்நாட்டுக்குள்ள ஓரிரு இடங்கள்ல மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும். அடுத்தபடியா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று 6ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரியாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 டிகிரி ஒட்டி இருக்கும். அடுத்தபடியே நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38, 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு நிறுவன அறிக்கை இது. மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் இல்லை. அடுத்தபடியா மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெஞ்சிருக்குன்னா, இப்போ 71.4 மில்லிமீட்டர் பெய்யணும். 119.4 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 67% கூடுதல் மழைப்பொழிவு தான் இன்னைக்கு வரைக்கும் பெய்திருக்கு. சரி, இதில் பெரும்பாலான மாவட்டங்கள் சராசரிக்கு கூட காஞ்சிபுரம் மாவட்டம் 30% சராசரி குறைவாக மழை பெஞ்சிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் 49% குறைவாக பெஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்கியெல்லாம் சராசரி மழை பொழிந்திருக்கு ஒட்டுமொத்தமாக. ஆக அதிகபட்ச மழைப்பொழிவு அரியலூர் மாவட்டத்தில் 188% கூடுதல் மழை, செங்கல்பட்டில் 75% கூடுதல் மழை, சென்னையில் 215% கூடுதல் மழை, கோயம்புத்தூரில் 74% கூடுதல் மழை, கடலூரில் 227% கூடுதல் மழை, தருமபுரியில் 11% கூடுதல் மழை, திண்டுக்கல்லில் 26% கூடுதல் மழை, ஈரோட்டில் 61% கூடுதல் மழை, கள்ளக்குறிச்சி 295% கூடுதல் மழை, காஞ்சிபுரத்தில் 30% குறைவான மழை, கன்னியாகுமரியில் 73% கூடுதல் மழை, காரைக்காலில் 118% கூடுதல் மழை, அடுத்தபடியாக கரூரில் 60% கூடுதல் மழை, கிருஷ்ணகிரியில் 34% கூடுதல் மழை, மதுரையில் 36, நாகப்பட்டினத்தில் 118% கூடுதல் மழை, நாமக்கல்லில் 27% கூடுதல் மழை, அடுத்தபடியாக நீலகிரியில் 53% கூடுதல் மழை, புதுச்சேரியில் 50% கூடுதல் மழை, ராமநாதபுரத்தில் 116% கூடுதல் மழை, சேலத்தில் 11% கூடுதல் மழை, சிவகங்கையில் 74% கூடுதல் மழை, தஞ்சாவூரில் 126% கூடுதல் மழை, தேனியில் 32% கூடுதல் மழை, திருநெல்வேலியில் 170% கூடுதல் மழை, திருப்பத்தூரில் 4% கூடுதல் மழை, திருப்பூரில் 63% கூடுதல் மழை, திருவள்ளூரில் 61% கூடுதல் மழை, திருவண்ணாமலையில் 26% கூடுதல் மழை, திருவாரூரில் 221% கூடுதல் மழை, தூத்துக்குடியில் 68% கூடுதல் மழை, திருச்சியில் 43% கூடுதல் மழை, வேலூரில் சராசரி மழை பெய்திருக்கிறது, விழுப்புரத்தில் 125% கூடுதல் மழை, விருதுநகரில் 64% கூடுதல் மழை. தொடர்ந்து இணைந்திருக்கவும். இது இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய வானிலை ஆய்வறிக்கை. நன்றி.